ராம், அப்துல்லா, ஆண்டனி. ட்ரெய்லர் சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அவர் விரும்புகிறதும் பாசிட்டிவ் தான், அவர் பேசுனதும் பாசிட்டிவ் தான். ஒரு கதை சொன்னார், இந்த படத்தில் நான் ஜெயிச்சேன்னா, இந்த படத்தை மூலம் சம்பாதிச்சேன்னா திரும்ப இன்னொரு படம் எடுப்பேன்னார். அதுதான் சினிமா. எந்த தயாரிப்பாளரும் சரி, அதுவும் புதிதாக வர எந்த தயாரிப்பாளரும் சரி, சினிமாவில் வந்து நம்ம நிறையா சம்பாதிச்சு இது ஒரு பிஸ்னஸாக தொடரணுங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கும் இருக்காது. சினிமாவில் ஜெயிக்கணும், இதில் வர பைசாவை திருப்பி ஒரு படம் எடுக்கணும், அதுலேயும் ஜெயிச்சா திரும்ப ஒரு படம் எடுக்கணும், இப்படி தான் போகும். ஒரு படம் எடுத்து அதில் வர லாபத்துலாம் இல்லை, ஃபோட்டோஸ் வந்தாலே திரும்ப அந்த படத்தை போடுவாங்க. அதனால் உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும். அப்புறம் 3 பசங்க சொல்லக்கூடாது, 3 ஹீரோக்கள், கதாநாயகர்கள். பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணுறதை விட அது சேஃப் தான். இதுதான் கொஞ்சம் ரிஸ்க். இந்த பசங்கங்கிறது நம்ம சாதாரண நினச்சக்கூடாது. நம்ம எஸ்டி சொன்ன மாதிரி காக்கா முட்டை அது தங்க முட்டையாக மாறிடுச்சு. அப்புறம் இயக்குனர் பாண்டியராஜ் பசங்க மிகப்பெரிய ஹிட்டு. கோழிச்சோடா பசங்க தான் ஃபுல்லாக, அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதனால் நம்ம வந்து பசங்கன்னு சாதாரண நினச்சக்கூடாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மாதிரி